என்ன தம்பி சொல்ற? லவ் பண்றீங்களா? ஆமா தாத்தா, உங்களுக்கு என் விருப்பம் தான் முக்கியம்ட்டு எப்பவுமே சொல்லுவீங்கல்ல. எனக்கு பூஜாவை தான் பிடிச்சிருக்கு, அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என்ன சொல்ற? அவதான் அன்னைக்கு தான் ஒரு வாரம் கூட இருக்காது. இப்பதான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், அவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. இப்ப மறுபடியும் வந்து அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற. வந்து அவளை கையோட கூட்டிட்டு வந்திருக்க. இல்ல பாட்டி, அது வந்துட்டு அன்னைக்கு எங்க 2 பேத்துக்கு கொஞ்சம் சண்டையா? அப்ப அந்த பிள்ளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா தாத்தா, எனக்கு தெரியும். அவளும் நானும் ஒரே காலேஜ்ல தான் ஒர்க் பண்றோம். ஓ, அப்போ முன்னாடி இருந்து தெரிஞ்சிருக்கும். இதனாலதான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்கிற. அப்படி இல்ல பாட்டி, புரிச்சு போய் அப்ப மாட்டியா? நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா அது அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்துருச்சுல. இந்த பாட்டி தாத்தாலாம் உனக்கு வேண்டாம். அப்பா அம்மா கூட இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம். அதையெல்லாம் யோசிச்சு பாக்குறியா நீ? பாட்டி, யோசிச்சு பாக்குறேன், நான் இல்லைன்னு சொல்லல. அதனால தானே நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் இப்போ. என்ன, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? பாட்டி, எனக்கு என்ன உனக்கு? அன்னைக்கு தானே அவனை வேண்டான்னு சொன்னேன், இன்னைக்கு என்ன? இல்ல பாட்டி, அது நான் ஏதோ ஒரு கோவத்துல. ஓ, நீ கோவத்துல என்ன வேணாலும் சொல்லுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா நாங்களாம் மன்னிச்சிடணும், அப்படித்தானே? என் பேரனுக்கு நான் வேற பொண்ணை பார்த்துட்டேன், நீ கிளம்பு. பாட்டி, பாட்டி உள்ள பூட்டி உள்ள கிளம்பு. கிளம்புன்னு சொன்னேன். பாட்டி சொல்லு பூமாரி, வர சொல்லியிருந்தா? அது வந்து சீனியர். என் பேரு சபரி, நீ சபரினே சொல்லலாம். ஏற்கனவே சொல்ல வந்தது ஒரு மாதிரி இருக்கு. இதுல இவர் வேற சீனியர்னு கூப்பிடாத, சபரின்னு கூப்பிடுங்க. இவர் பேர் யார் கேட்டா? அப்போ எனக்கு உங்களை ஃபர்ஸ்ட் பிடிக்கும் சபரி. அப்புறம் என்ன கிண்டல் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல, சொல்லு, சொல்ல வந்தது சொல்லு. அப்புறம் சந்தியா அவங்கள லவ் பண்ணுறா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போல்லாம் எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லை. நான் உங்களை வந்துட்டு சந்தியாவோட லவ்வராக தான் பார்த்தேன். அப்புறம் நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கோபமாக தான் இருந்துச்சு. இன்னும் கோவமா இருக்கியா? அப்புறம் விஷயத்த சொல்லு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்களா, யார் என்ன சொன்னாலும், நான் உங்களை எவ்வளோ திட்டினாலும் நீங்கள் எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சு. என்ன புரிஞ்சது? இப்படி கிட்டலாம் வரக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போங்க. சொல்லு. இல்லை, அது வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கீங்கன்னு புரிஞ்சது. நான் எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ கோவப்பட்டாலும் என் பின்னாடியே வந்தீங்கல்ல, அதான். அப்புறம் இன்னைக்கு நான் உங்களை காவியா கூட பார்த்தேனா, எனக்கு சரியான கோபம். நீங்கள் எப்படி அவ கூட வரலாம்? அவ என் அக்கா பொண்ணு பூமாரி. அதனால நான் அங்கதான் இருக்கேன், நீ காலையில தானே சொன்னேன். சொன்னீங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவளோ அவன் மூஞ்சியும். சரி, அதுக்குதான் காலையிலேயே சண்டை போட்டுட்டேனே, விஷயத்த சொல்லு. அது வந்து அடுத்த வீட்டு கல்யாணத்தின் பத்திரிக்கை பார்க்கும்போது நமது பேரை மணமக்களாக மாற்றி எழுதி ரசித்து பார்த்தேன். நேற்று வரை எனக்குள்ளே இரும்பு நெஞ்சு, அது இன்று முதல் வச்ச மனுஷன். சிரிக்காதடி, பாரு, உன் ஃப்ரெண்டு தான் அவ, நல்லா பாரு. சொல்லப்போனா இது கோவில். அப்பவே நீயா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்ப? என்ன பண்ணியிருப்பேன்? என்ன? நீயா இருந்தா ஐயோ யாராவது பார்த்துருவாங்க, கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படி சொல்லியிருப்ப. தெரியுதல, இப்போ நான் அதை தான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் தள்ளி நில்லு, யாராவது பார்த்துருவாங்க. ஏய், உன்ன உதட்டை சுழித்து சிரிக்கும் பொழுது உயிரில் வெடி வைக்கிறாய். ஒவ்வொரு வார்த்தை முடியும் பொழுதும் எதற்கு பொடி வைக்கிறாய். கொலுபொம்மை போல் இருக்கிறாய் நீ, கொடிமுல்லை போல் நடக்கிறாய். என்னடா? என்ன பாட்டி, அவளை இப்படி திட்டி அனுப்பிச்சிட்ட? அவ அன்னைக்கு நம்மள அப்படிதானே திட்டி அனுப்பிச்சா? அது சின்ன புள்ள, தெரியாம பண்ணிடுச்சு. இப்ப என்ன அதுக்கு? அதான் நம்ம பேரை அவ்வளவுதான் விரும்புறேன்னு சொல்றான்ல, கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? அவங்களும் குடும்பம், நல்ல குடும்பம் தான். ஏங்க, அதுக்கு இல்லைங்க. அவன் நம்ம கணக்கு போகும்போது கோவத்தில் திட்டி விட்டால, அதே மாதிரி திட்டி விட்டுட்டேன். நாளைக்கே நல்ல நாள் தான்,
நம்ம ராஜுக்கு பூஜாவையே பொண்ணு பார்க்க போகலாம். பாட்டி. ஆனால் நீ அது வரைக்கும் அவள்கிட்ட சொல்லக்கூடாது. அவள் எப்படியெல்லாம் கத்தி நம்மளை வெளியே அனுப்பிச்சுட்டா. சரி பாட்டி, சர்ப்ரைஸாவே போவோம். என் செல்ல பாட்டி. பரவாயில்ல, நான் கூட பயந்துட்டேன். என் பெயரை விருப்பத்தை தாண்டி நான் இன்னைக்குங்க வேற ஏதாவது செஞ்சிருக்கேன். இன்னடி ஓடுனா மட்டும் விட்டுருவோமா? இங்கே பார், அவ்வளோதான். வெளியே இருக்கும், யாராச்சும் பார்த்துட்டா வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. சொன்னா கேளு, நீ வீட்டுக்கு கிளம்பு. அப்படி யாரு தான் போட்டு கொடுப்பா? என்ன தள்ளிப்போ. முடியாது. இங்கே பாரு சரண், கம்முன்னு. நான் கம்முன்னு தான் இருக்கேன். அங்கே பார்த்தல சீனியர் என்ன பண்ணாருன்னு. அது அவரு. பூமாரிக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. என்ன ப்ராப்ளம் இல்லை? அவளுக்கே ப்ராப்ளம் இல்லை. நீயும் அதே ஊர் தானே? அவள் வேற மாதிரி, நான் வேற மாதிரி. அவள் கொஞ்சம் போல்டாக இருப்பா, அதனால அப்படி. நான் அப்படி இல்லைல்ல. நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு. நீ நிஜமாவே? சரண், டென்ஷன் பண்ணாதான் எனக்கு கோவம் வந்துடும். என்ன கோவம் வரும்? நான் நிஜமாவே லவ் பண்ணுறேனான்னு கேட்குறது தானே. ஏய், இதுக்கெல்லாமா கோவப்படுவேன்? விளையாட்டுக்கு கேட்டேன். நீ விளையாட்டை கேட்டியா சீரியஸாக கேட்டியான்னு எனக்கு தெரில. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? சொன்னா கோவப்படுவியா? இல்லை. சரண், அது வந்து நான் தான் ஃபஸ்ட்டு சீனியரை லவ் பண்ணேன். சந்தியா. ஆமாம், உண்மையாகவே. இதை மறைச்சு எனக்கு உங்ககிட்ட ஒவ்வொரு டைம் பேசவும் கஷ்டமாக இருக்குது சரண். எதாக இருந்தாலும் உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் உன் மேலே அதே அளவுக்கு அன்பு வச்சுருக்கேன். அதெல்லாம் முன்னாடி சரண், சத்தியமாக இப்போ இல்லை. இப்போ நான் அண்ணாவாக மட்டும்தான் பார்க்குறேன். புரியலை. எனக்கு அவங்க அண்ணா மட்டும்தான் இப்போது. நீ மட்டும்தானா இல்லை அவரும் பண்ணாரா? நான் மட்டும்தான். பூமாரிக்கு தெரியுமா? தெரிஞ்சும் இல்லை, அவள் நேற்று தேட்டரில் அதான் எங்கிட்ட கூட்டிகிட்டு போய் கேட்டா, நான் பேசினா உனக்கு கோவம் வருமா அப்படி. இப்போ அவள் பேசினா உனக்கே கோவம் வரணும்? சரண், அவள் கேட்டதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆனால் நான் உனக்கு ஓகே சொல்லியிருந்தா சொன்னேன். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க எனக்கு அண்ணா மாதிரி இருந்தால் சொன்னேன். எனக்கு புரியல சந்தியா, எனக்கு நிஜமாவே புரியல. நீ என்ன சொல்கிற? நான் ஃபஸ்ட் டேலேருந்து உன்னை பார்க்குறேனே, காலேஜ் வந்ததுலேருந்து. அப்புறம் இது நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு மட்டும் தான் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது வெறும் அட்ராக்ஷன். எனக்கு இப்போ தான் புரியுது லவ்னா என்ன, அட்ராக்ஷன்னா என்னங்கிற டிஃப்ரென்ஸே. ஒரு நாள் அவங்க வந்துட்டு பூமாரிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு கோவம் வந்து பேசாமல் போயிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுது பூமாரிக்கும் அந்த விஷயம் தெரியாது, அவங்க பூமாரியை லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. தீபாவளி அன்னைக்கு தான் எனக்கு அன்னைக்கு தான் பூமாரிக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. நீ கூட வந்து எங்களை காப்பாற்றினியே. ஓ, மீட்லாம் பண்ணியிருக்கீங்க. அவங்க பூமாரியை பார்க்க வந்தாங்க, என்ன இல்லை. எனக்கு தெரியல சந்தியா, எனக்கு சரியான தலைவலியாக இருக்குது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரண், சரண் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை. அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேவைத்து கண்ணே உன் புன்னகையெல்லாம். என்ன சந்தியா விட்டுட்டு வந்துட்டீங்க? சரி சரணிங்க. அவன் போயிட்டான். ஏன் நேராச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். பூமாரி அவன் கோவமாக போயிட்டான். கோவமாவா? ஏன்? நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் சீனியரை. லூசாடி நீ? லூசான்னு கேட்குற? எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு கூட இல்லையா? இப்போ நீ அதை சொல்லலன்னா என்ன? அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. சொல்ல போனால் அது நம்ம 3 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. யார் அவங்ககிட்ட போய் சொல்ல போறா? நான் சொல்ல போறேன்னா இல்லை அவர் சொல்ல போறாரா? பைத்தியம் மாதிரி பண்ணி வச்சிருக்க. இல்லை பூமாரி, உனக்கு புரியாதது. என்ன புரியாது? ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்கு பூமாரி, கில்ட்டாக இருக்கு. ஒரு வேளை தெரிஞ்சிட்டா
பிரச்சனையாயிரும்ல. நானா சொல்கிறது தானே கரெக்டு. என்ன சந்தியா? சரி இப்போ என்ன சொன்னான் அவன்? எதுவுமே சொல்லலை, கோவமாக போயிட்டான். சந்தியா, எனக்கு கஷ்டமாக இருக்கு பூமாரி. எனக்கு அவன் தான் எல்லாமே. எனக்கு உண்மையுமே சீரியன் மேலே வந்தது வேறு அட்ராக்ஷன் மட்டும்தான். லவ்னா என்னென்னு இவனை லவ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. எனக்கு சரண் ரொம்ப முக்கியம் பூமாரி. அதை நீ முதல்ல யோசிச்சிருக்கணும். இப்போ அதை சொல்லி என்ன சொல்லி? இப்போ சீனியருக்கு எல்லாமே தெரியும், உனக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவங்க 2 பேர்த்துக்கு கில்ட் இருக்காது. ஆனால் இவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவும் நடிக்கிற மாதிரி இருக்கும். நான் என் சைட்லேருந்து சொல்லிட்டேன்னா அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு நினச்சேன். எப்படியும் அவன் என்கிட்ட வருவான்னு எனக்கு தெரியும் பூமாரி. எப்படி சொல்கிற? வருவான் பூமாரி. ஏன்னா எனக்கு சரணை பற்றி நல்லா தெரியும். அவனுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். சரி, ஃபீல் பண்ணாத, வா வீட்டுக்கு போகலாம். எனக்கு வரவே பிடிக்கல. வான்னு சொல்கிறல்ல, நான் பேசுகிறேன் அவன்கிட்ட நைட்டு. இல்லை வேண்டாம், நானே கால் பண்ணி பார்க்குறேன். சரி நீயே பண்ணு, இல்லைன்னா நாளைக்கு காலேஜ் போய் பார்த்துக்கலாம். சரியா? ம்.